எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் ஆரியபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுவிட்டு இப்போது மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்குமா அது குறித்து முடிவை எடுப்பதற்காக இப்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த முடிவை அதிமுக தரப்பிலிருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் இப்போது ஆதரவு அளிக்கப் போவதை 11 மணிக்கே அறிவிப்போம் என்று கூறிவிட்டு அதை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு அளிப்பதில் இரு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறதா அல்லது அந்த ஆதரவு முடிவிலிருந்து பின்வாங்குகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுக ஆதரவு என்றால் அது காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க இயலாத சூழ்நிலை நிலவுகிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள அதிமுகவின் ஆதரவை ஏற்பதா வேண்டாமா என்பது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையில் இப்போது சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் அந்த கூட்டணி அமைக்கலாம் என்ற முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக தரப்பில் அதற்கு என்ன பதில் வழங்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. விஜயின் தரப்பிலும் இதுவரை அதிமுகவிடம் ஆதரவு கேட்டு இதுவரை எந்த விதமான கருத்தையும் அழைப்பையும் அதிகாரப்பூர்வ அழைப்பையும் விடுக்கவில்லை. இதனால் அதிகாரப்பூர்வ அழைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே இதுவரை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் அந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி சற்று தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் விஜய்க்கு ஆதரவு அளிக்கப் போவது யார் என்ற குழப்பம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சி ஆதரவு அளிக்கப் போகிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட பின்னர் கடைசி நேரத்தில் அந்த முடிவு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை எடுப்பதில் அங்கு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தமிழக நிர்வாகிகளுக்கும் தேசிய தலைமைக்கும் இடையே அங்கு ஒரு இழுபறியான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவை அதிமுக அளிக்கப் போகிறதா அல்லது காங்கிரஸ் அளிக்கப் போகிறதா என்ற பிரச்சனைக்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்த முடிவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு பிரிவினர் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் மற்றொரு பிரிவினர் பெரும்பாலான ஆதரவு தேவையில்லை தாவேகாவிற்கு அளிக்க வேண்டாம் என்று கூறுவதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு ஆதரவு அளிப்பதாக இபிஎஸ் முடிவு எடுத்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சியின் அனுமதியோடு தான் எடுக்க இயலுமா என்ற கேள்வியும் சர்ச்சையும் இப்போது எழுந்திருக்கிறது. இதனால் அதிமுகவில் சி.வி. சண்முகம் இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார் என்ற தகவல் பரவி இருக்கிறது. ஆனால் அவர் இது குறித்து நான் முடிவெடுக்க முடியாது என்று பேட்டி அளித்திருக்கிறார் என்று காலையில். இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் 11 மணிக்கு என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 11:25 மணியாகியும் இன்னும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் ஆதரவு கோரப்படுகிறதா என்ற சந்தேகத்தால் காங்கிரஸ் ஒத்திவைத்துள்ளதா என்ற குழப்பமும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது.